ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோ, வர்மம், இறை மருத்துவம். அதன் பெயர் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜியின் ஹெர்போகேர். உலகில் பல்வேறு இனங்கள் இருந்த போதிலும் அவர்கள் அனைவருக்கும் தனித்துவமான மருத்துவ முறை என எதுவும் இல்லை. ஆனால் உலகின் தொன்மையான முன்னோடியான மொழி தமிழ் மொழி. மூத்த இனம் தமிழினம். உலகின் தொன்மையான பல்கலைக்கழகம் நாளந்தா. வானசாஸ்திரத்தின் முன்னோடி ஆரியப்பட்டார். அறுவை சிகிச்சையின் தந்தை சுஸ்ருதர். இப்படி கலை, இலக்கியம், அறிவியல், ஆன்மீகம், மருத்துவம் என அனைத்திலும் உலகின் முன்னோடியாக விளங்கியவர்கள் நாம் தமிழர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் அருளோடும் என் தந்தையின் அனுமதியோடும் இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நான் இப்போ போக போகிறேன். நம்ம வழக்கமாக நேரலையில் பேச முடிஞ்ச நேயர்களுக்கு நேரலையில் பதில் கொடுத்துட்ருக்கோம். முடியாதவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ரிப்ளை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு சிலருக்கு நான் இன்றைக்கி பதில் சொல்ல போகிறேன் நம்ம நேரலை மூலயமா. இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு நண்பர் அவர் பேர் ஷாகுல். உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருக்குது, நேரில் இல்லை, லைன் கிடைக்கல, இல்லை எனக்கு கால் பண்ண டைம் இல்லை, நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான பதிலும் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஷாகுல் அவருடைய கேள்விக்கு பதில் கொடுக்கலாம். அவரோட அப்பா பேர் ஷபீர். திருப்பூர்லேருந்து ஒரு மெசேஜ் பண்ணிக்கிறேன் எனக்கு. அவருக்கு 60 வயசு. எங்கள் அப்பாவுக்கு அல்சீமியர் வியாதி உள்ளது. அல்சீமியர் டிசீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை சரி செய்ய என்ன வழி? நாங்கள் கடந்த 5 வருஷமாக மருத்துவம் பார்த்துட்ருக்கேன் அப்பாவுக்கு. இது ஏதாவது நிரந்தரமாக சரி செய்ய முடியுமா? அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு மிஸ்டர் ஷாகுல் அப்படின்றவர். ஃபஸ்ட் அல்சீமியர் டிசீஸ் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அல்சீமியர் டிசீஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஞாபக மறதி நோய் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் என்ன பேசினேன் அப்படின்றத நீங்கள் மறந்துடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு நோய். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற விஷயத்த மறந்துடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் அவங்க பசங்களை மறந்துடுவாங்க. அவங்க பசங்க பொண்ணுங்களை அடையாளம் தெரியாது. இன்னும் ஒரு முத்தின ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா தான் யார் அப்படின்றதே மறக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போகிறது அந்த அல்சீமியர் டிசீஸோட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அல்சீமியர் டிசீஸ் எப்படி சார் வருது அப்படின்னா, நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பேசணும் அப்படின்னா டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. டிமென்ஷியா அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கான இந்த கான்ஷியஸ்னஸ்லாம் ஜென்ரலாக இப்போது வீட்டில் ஒரு 30-35 வயசு உள்ள ஒரு திரை கூட எடுத்துக்கோங்களேன். ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. சாவி எங்கே வச்சேன்னு தெரில, நான் மறந்துட்டேன். ஆஃபீஸில் நேற்று நான் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போனான்னு தெரில, விட்டு வந்துட்டேன். காரில் வந்தேன், பட்டு காரில் லக்கேஜ் இருக்க மறந்துட்டேன், அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். இதுதான் அந்த ஞாபக மறதியோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அது நம்ம டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்காது, நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் மறந்துடுவோம். இது எங்கே போய் முடியுது அப்படின்னா, பிற்காலத்தில் அல்சீமியர் டிசீஸ் வரைக்கும் போய் முடியுது. அல்சீமியர் டிசீஸ் என்னென்னா நம்ம முன்ன பேசின மாதிரி அவருக்கு சுத்தமாக எந்த ஞாபகமுமே இருக்காது. நம்ம எங்கே இருக்கிறோன்ற வரைக்கும் மறந்துடுவார். சரி சார், இது எப்படி வருது அப்படின்னா, இதை பற்றி நம்ம ஆக்சுவலாக ரொம்ப முன்னாடியே பேசியிருக்கோம், நேரில் நம்ம பேசியிருக்கோம். உங்களில் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மேபி ஞாபகம் இருக்கலாம். அதில் ஒரு விஷயம் நம்ம பேசியிருப்போம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. தூக்கம் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசியிருப்போம். அந்த தூக்கத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அந்த ஹார்மோனுடைய வேலை என்ன அப்படின்றத பற்றி நான் பேசியிருப்பேன். ஷார்ட்டாக நான் சொல்கிறேனே ஷாகுல் அப்படின்றவருக்கு. என்னென்னா, இந்த வயசில் நம்ம தூக்கத்தில் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். மேபி லேட்டாக தூங்குறது, காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது,
இல்லை நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்துட்டு பகலில் தூங்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்புக்கு அப்படின்னு ஒரு கிளாக் இருக்குது, பாடி கிளாக் அப்படின்னு சொல்லுவோம், சிர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு நீங்கள் செவுத்தில் மாட்டி வச்சுருக்க அந்த ஒரு கடிகாரத்தை பார்த்தோ, இல்லை என் கையில் கட்டிருக்க இந்த வாட்சை பார்த்தோ, இல்லை என் மொபைலை பார்த்தோ, என் ஐபேடை பார்த்தோ வேலை செய்யாது. அந்த உடம்பு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அதுக்குன்னு உடம்புக்குன்னு ஒரு கிளாக் இருக்குது. சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா நைட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம உடம்பு உணர்ந்துக்கும். சூரியன் உதிச்சிச்சுன்னா காலையில் ஆயிடுச்சு அப்படின்றது உங்கள் உடம்புக்கு தெரியும். நம்ம எல்லாருமே பகலில் வேட்டையாடி சாப்பிட்டு நைட்டில் தூங்குறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு விலங்குகள். அப்போது அந்த காலப்போக்கில் அந்த பரிணாம வளர்ச்சி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு அந்த 6வது அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குது. அது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்றையும் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். திங்கிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு டெவலப் ஆகுது. இதை அப்படி பண்ணால் என்ன, அதை எப்படி பண்ணால் நெருப்புன்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும். அது வந்து உடனே சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அப்படியே அந்த ஒரு பரிணாம வளர்ச்சி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை இயற்கையிலேருந்து மாறுபட வைக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தூக்கத்தை வந்து ரொம்ப தள்ளி போட ஆரம்பிக்கிறோம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு 8 மணி 9 மணிக்கு எனக்கு வீட்டில் தூங்க வச்சுருவாங்க. நைட்டு 11 12க்குலாம் நான் நடுவில் முழிச்சேன் அப்படின்னா அது பேய் வர டைம். எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க, தெருவே இருட்டாக இருக்கும். இப்போ 12 மணி அப்படின்றது ரொம்ப கேஷுவலாக போயிடுச்சு. 12 மணிக்கு வந்து வெளியே போயிட்டு வருது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க, 12 மணிக்கு வெளியே சும்மா காஃபி சாப்பிட வெளியே போயிட்டு வந்தாண்டா, நீயும் வரியா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்றாங்க. நாளைக்கு நான் போகிறேன் வரியா, நைட்டு 2 மணிக்கு வந்து பிரியாணி சாப்பிட போகிறேன், நீ நாளைக்கு வரியா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமனாக போயிட்டுருக்கு. அப்போது நம்ம நைட்டில் லேட்டாக முழிக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்புக்கு அந்த பாடி கிளாக் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். காலையில் ஆச்சுன்னா நம்ம உடம்புக்கு காலையிலன்னு தெரியும், நைட் ஆகிடுச்சு அப்படின்னா நைட்டுன்னு தெரியும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அந்த உடம்போடைய அந்த காலநிலை மாற்றத்தை நோக்கி தான் செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் நைட்டில் தூங்கும்போது இருட்டாகுது பார்த்தீங்களா, அந்த இருட்டு இருக்கும்போது மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். அந்த ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுக்க உதவும். உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு தினமான ஒரு முடிவு எடுக்க முடியும். ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க நீங்கள். ஒரு கோபம் வராது, டிப்ரெஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்காது, ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. நீங்கள் ரொம்ப காமாக இருப்பீங்க. இப்போது நீங்கள் நைட்டு ஒரு மொபைல் பார்த்துட்டு தூங்குறது, ரொம்ப நேரம் அப்படி லைட்டெல்லாம் பார்த்துட்டே உட்காந்துருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், டியூப்லைட்ஸ் நிறையா லைட்லாம் வீட்டில் எரிய விட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது, நைட் லேம்ப் போட்டுட்டு தூங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஹார்மோன் நீங்கள் இன்னும் பகலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குழம்புது. என்னடா சூரியன் மறைஞ்சிருச்சு, இன்னும் நைட் ஆகிருக்கணும், ஆனால் ஏன் இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லி உடம்பு குழம்பும்போது நம்ம பகலில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஹார்மோன் செக்ரீஷன் ஆகாது. அந்த மெலட்டோனின் செக்ரீட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான அந்த ஹார்மோன் டெஃபிஷியன்சி ஏற்படும் போது உங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் மாதிரியான விஷயங்கள், மனசில் வந்து ஒரு குழப்பம் எப்பயுமே இருக்கும், ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க முடியாது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் தூக்கத்தை தள்ளி போடும்போது வரும். இது ஓவர் த பீரியட் இது அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா, நிரந்தரமாக அந்த மெலட்டோனின் டெஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு விஷயம் உடம்பு கிடைச்சிருது. அப்போது அந்த ஹார்மோனே கிடைக்கல அப்படின்றப்போ நீங்கள் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு லேட்டாக தூங்குறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன், 50-55 வயசில் அல்சைமர் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு அந்த ஹார்மோன் டெஃபிஷியன்சி ரெகுலராக இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்பு ஸ்டேபிளாக இருக்காது. கண்டிப்பாக 50-55 வயசில் ஞாபகம் மதிக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இப்போவே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்கள் மறப்பீங்க, சின்ன சின்ன விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இதெல்லாமே இப்போவே உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கலாம். சரி, இப்போது இவருக்கான விஷயத்துக்கு வரும். அல்சைமர் டிசீஸ் பற்றி கேட்டிருக்காரு மிஸ்டர் ஷாகுல் அப்படின்றவர். அவங்க அப்பாவுக்கு இப்போ 60 வயசு ஆச்சு. இப்போ என்ன சார் பண்ண முடியும், இது ரிவர்ஸில் போயிட்டு பின்னாடி போய்ட்டு 30 வயசில் அவர் உட்கார வச்சு இப்போ தூங்க வைக்க முடியுமானா அதுக்கு பாசிபிள் இல்லை. அவருக்கான தீர்வாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களை உணவில் சேர்த்திக்கலாம். வல்லாரை கீரை மாதிரியான விஷயங்கள், நீர் பிரம்மி அப்படின்னு சொல்லுவாங்க, அது துளசி அதிகமாக சேர்த்திக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை கஷாயமாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் தூக்கம் நல்லா இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த அல்சைமர் டிசீஸோடைய ஆரம்பமே கழிவுகளின் தேக்கம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவேன். திரும்பவும் என்ன சார் கழிவு அப்படின்னா, இதில் ஒரு விஷயம் இருக்குது, மூளையில் தேங்கக்கூடிய கழிவு. என்னென்னா உங்கள் மூளையில் ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் வந்து சொல்லப்போனால் அது கரெக்டாக பிரேக் ஆகிட்டு வெளியே வரணும். அந்த ப்ரோட்டீன் நம்ம உடம்புல எந்த ஒரு விஷயமே உருவாகுதுன்னா அது அழிஞ்சு திருப்பி உருவாகணும். அமைலாய்ட் பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேர் அமைலாய்ட் பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு கூகுள் பண்ணி பார்க்கலாம். அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னா, உங்கள் மூளையில் அந்த உடஞ்ச ப்ரோட்டீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரோட்டீன்ஸு கரெக்டாக வெளியே வராது, உள்ளுக்குள்ளேயே அப்படியே கழிவாக தங்கிடும். ப்ரோட்டீன் செதஞ்சிரும், ஆனால் உள்ளே அப்படி தேங்கி நின்றும். அப்படி தேங்கி நிற்கும்போது உங்கள் பிரெயினில் இருந்து ஜென்ரலாக இப்போ நான் இப்படி கையை இங்கே வைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா என் கையை என்னால் வைக்க முடியும். ஆனால் அந்த ஒரு கட்டளை வந்து அவங்களுடைய உடம்புக்கு கரெக்டாக கோஆர்டினேஷன் இருக்காது. அந்த அல்சைமர் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கையை வைக்கணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு அதை வைக்கிறதுக்கான
விஷயம் ஏற்படாது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இந்த மாதிரி அவங்களுடைய மூளையை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கும். அதுதான் அதோடைய வேலை. ஸோ எந்த ஒரு நோய்க்கும் காரணம் அடிப்படை கழிவுகளின் தேக்கம் அப்படின்றது தான் நம்ம ஒரு நிகழ்ச்சியிலுமே பேசிகிட்டு இருக்கோம். இந்த அல்சைமர் டிசீஸோடைய மூல காரணமும் நம்ம மூளையில் தேங்கக்கூடிய கழிவு தான். அதை தான் வந்து நம்ம சயின்டிஃபிக்காக பேசணும்னா அமைலாய்ட் பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கழிவு மூளையில் தேங்கும் போது இந்த பிரச்சனைகள் வருது. அது தேக்கத்துக்கு மூல காரணம் உங்களுடைய தூக்கமின்மையோ, உங்களுடைய முறையற்ற உணவு பழக்க வழக்கங்களோ உங்களை லேட்டாக தூங்க வைக்கும். அந்த தூக்கத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணும். நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு படுத்தா தூக்கம் வராது. இந்த மாதிரி சொல்லுவாங்க, நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாத, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா வந்து உனக்கு தூக்கம் ஒழுங்காக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களோட வாழ்வியல் முறை மாற்றத்தினால் வரக்கூடியது. இதெல்லாம் இப்போவே தடுத்துட்டிங்கன்னா பின்னாடி அல்சைமர் மாதிரியான கொடுமையான வியாதிகள் வருவதை இப்போதே தடுக்கலாம். இப்போ அடுத்து சுகந்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க, பல்லடம்லேருந்து. அவங்களுக்கு 21 வயசு. எனக்கு ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 8 புள்ளி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நானும் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன், ஆனால் சரியாகலை. மாதவிடாய் அப்போ வந்து ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேர் சுமதி, பல்லடம்லேருந்து பேசுகிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவங்களுக்கான ஹலோ. வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்கள் சார். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக வந்து நான் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷூ வந்து போகிறதுனால வந்து அந்த கால் கையெல்லாம் வந்து சொரியாசிஸ் அது என்னன்னு தெரியல, அரிப்பு மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம திருப்பி நான் ஆயில்மெண்ட் வாங்கி போடுறேன் மெடிக்கல் ஷாப்ல, அது போகுது, ஆனா திருப்பியும் வந்துகிட்டே இருக்கு. ஓகே. அது பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் காலில் வந்து அந்த கணுக்கால் இருக்குல்ல சார், கணுக்கால்ல இருந்து கொஞ்சம் மேல பரவிட்டு அரிப்பு வந்துகிட்டே இருக்கு. ஓகே. அது என்ன காரணம் எனக்கு ஒன்றும் புரியல. அது என்ன சார் பண்ணலாம்? உங்க வயசு சார்? வயசு 32. 32. சுகர் பிபி ஏதாவது இருக்குங்களா? இல்ல, அதெல்லாம் எதுவும் கிடையாது சார். எப்போ கடைசியாக செக் பண்ணீங்க சுகருக்கான? நான் இது வரைக்கும் செக் பண்ணதே கிடையாது சார். அப்புறம் எதை வச்சு சொல்றீங்க இல்லைன்னு? இல்ல, எனக்கு சுகர் பிபி இதெல்லாம் செக் பண்ணல. நான் காலைல 2 நிமிஷம் வாக்கிங் போறேன், வைக்கிறதெல்லாம் ஒன்றா இருக்கு. எனக்கு அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியல சுகர் பிபி இருக்கிற மாதிரி. சரி, ஓகே சார். சரி, நான் உங்களுக்கான தீர்வு சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். சரி, ஓகே. தேங்க்யூ. இப்போ சுகுந்தி அவங்களுக்கான தீர்வு சொல்கிறதுக்கு முன்னாடி இவருக்கான பதிலை சொல்லிடுவோம். இவர் மதுரையிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னாரு. நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். வெங்கட்ரமணன் அப்படின்னாரு. அவருக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரோட காலில் வந்து ஷூ போகிற இடம் ஃபுல்லாக ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்குது. அது சொரியாசிஸாக என்னென்னு எனக்கு தெரியல, ஆனால் அது என்னன்றது தெரியல. பட் ஷூ போகிற இடத்துல இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்கிறார். ஜென்ரலாக சொரியாசிஸ் அப்படின்றது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு எதிராக வேலை செஞ்சால் வரக்கூடியதான் சொரியாசிஸ். அது ஒருத்தர்லேருந்து ஒருத்தர்கிட்ட பரவாது. நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட முன்னாடி சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் வளர்க்குற ஒரு நாய் மற்றவங்களை வர திருடனை கிடைக்காமல் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நீங்கள் வளர்க்குற நாய் எதிரில் இருக்கிற திருடனை கிடைக்கணும், இல்லை புதுசாக யாராவது வந்து அவங்கள பார்த்து குலைக்கணும். இந்த நாய் என்ன பண்ணுதுன்னு அவங்களெல்லாம் விட்டுறது, உங்களை பிடிச்சி கடிச்சு வச்சிருது. அப்போது இதுதான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். உங்களுடைய உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு எதிராக வேலை செய்கிறது தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே ஒரு நோய் தான் சொரியாசிஸ். ஆனால் இவருக்கு இருக்கிறது சொரியாசிஸா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அது நேரில் வந்தார்னா தான் அவருடைய தோலில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஷூ போடுற இடத்துல எனக்கு இருக்குது அப்படின்னாரு. மேபி அது எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்மடைட்டிஸ் ஆர் எக்ஸிமா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஷூ போடுற இடத்துல இந்த வேர்வை தங்குறது, ரிப்பீட்டடாக உராய்வு இருக்கும், கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ நான் பிரேஸ்லெட் போட்டிருக்கேன், வாட்ச் கட்டியிருக்கேன் அப்படின்னா ரிப்பீட்டடாக அந்த இடத்துல அந்த உராய்வு ஏற்படும் போது ஒரு சிலருக்கு அது வந்து ஒரு தேம்பல் மாதிரியான விஷயங்கள், அந்த இடத்துல ஒரு அரிப்பு, அந்த இடத்துல ஒரு ரத்தம் வர மாதிரியான ஸ்கின் லீஷன்ஸ்லாம் ஏற்படுத்தும். அது வந்து கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் இல்லை எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனாகவும் இருக்கலாம். ஏன்னா ஷூ போகிற இடத்துல இருக்குது, நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், ஸோ நாள் ஃபுல்லாக ஷூ போட்டு அவர் இது பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று டயபெட்டிக் இருக்குது அப்படின்னாலும் சின்னதாக ஒரு புண் வந்தாலும் அது சொறி அதிகமாகிட்டே போகும். ஸோ ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் அப்படின்றப்ப அவருடைய உணவு முறைகள் எப்படியும் ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன், இருக்கணும் அவசியம் இல்லை. பட் பெரும்பாலான பேஷண்ட்ஸ் அந்த ஃபீல்டில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு காலையில் எது, மதியம் எது, நைட்டு எது இல்லை, டார்கெட்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு. அது மந்த் எண்ட் வந்துச்சுன்னா மந்த் எண்ட் டார்கெட் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஃபீல்டில் அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய உணவு முறையில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை டீ குடிப்பாங்க. நான் போண்டா பஜ்ஜி அதிகமாக சாப்பிட்றேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் உணவு கிடைக்காது. யாரோ ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போவாங்க, போகிற வழியில்
1 மணிக்கு கிளைண்ட் வர சொல்லியிருப்பாரு, 12:50க்கு ஒரு இடத்துல கிளம்ப சுச்சுவேஷன் ஆகும். என்ன பண்ணுவார், பக்கத்தில் கடையில் ஒரு டீயோ 2 வடையோ சாப்பிட்டு போவார். மதியம் சாப்பாடு அந்த இடத்துல தள்ளி போகும். இந்த மாதிரியான உணவு முறை மாற்றங்கள்லாம் இருக்கும். அப்போது அவங்களுக்கு செரிமான கோளாறுகள் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அடிக்கடி டயபெட்டிஸ் பற்றி பேசியிருக்கோம். சுகருக்கான காரணம் நம்மளுடைய கணையம், அதாவது பேங்க்ரியாஸ் கிடையாது, நம்மளுடைய செரிமானம் சம்மந்தப்பட்ட நம்மளுடைய வயிறும் லிவரும் தான் முக்கியமான காரணம் வகிக்குது அப்படின்னு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். அப்போ இந்த செரிமான பிரச்சனைக்கு ஒருவேளை சுகரும் இருக்கலாம். நான் வாக்கிங் போகிறேன் சார் அப்படின்றாரு. வாக்கிங் போகிற எல்லாருக்கும் சுகர் வராமல் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வாக்கிங் போகிறதுனால உடம்புல செய்கிற சர்க்கரையை நம்ம எக்ஸ்ட்ராவாக பேர்ன் பண்ண முடியுமே தவிர சுகர் வரதுக்கான காரணங்களை தடுக்கிறதுக்கு வாக்கிங் வந்து ஒரு கருவியாக இருக்க முடியாது. அவர் சுகர் டெஸ்ட் எடுத்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தடவை நேரில் வந்தார் அப்படின்னா அவருக்கு இருக்கிற பிரச்சனை இந்த எக்ஸிமா மாதிரியான ஷூ அலர்ஜியா இல்லை சொரியாசிஸா அப்படின்றத பார்க்கணும். இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் அந்த சொரியும் போது சின்னதாக ஒரு புண்ணாகும், அந்த புண்ணு அப்படியே பெருசாகிட்டே போகும். ஸோ சுகர் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வயசில் அவருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயம் 35 வயசில் இப்போ நிறைய பேருக்கு டயபெட்டிஸை காஸ் பண்ணுது, சுகரை காஸ் பண்ணுது. அதனால் நேரில் வந்தாருன்னா ஒரு தடவை கரெக்டாக எக்ஸாமின் பண்ணி ஒரு தீர்வு கொடுக்க முடியும். நேரில் வர வரைக்கும் நான் என்ன சார் பண்ணுறது, நான் இன்னும் ஒரு வாரம் நான் பிஸியாக தான் இருப்பேன், அது வரைக்கும் வர முடியாது அப்படின்னா தற்காலிகமான தீர்வாக நான் என்ன சொல்வேன் அப்படின்னா அருகம்புல்லும் மிளகும் சேர்த்து கஷாயம் போட்டு குடிக்கலாம். காலைல எந்திரிச்சோடனே அருகம்புல் சாறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அருகம்புல் சாறை காலைல எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml அப்படின்னா அருகம்புல் சாறு ஒரு 50 ml எடுத்துகிட்டு ரெண்டையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கும் போது அதில் இருக்க அந்த நீர் சத்தெல்லாம் வெளியே போயிடும். அந்த அருகம்புல்ல இருக்க அந்த நீரெல்லாம் வெளியே போயிட்டு நல்லா ஒரு எண்ணெயோட பதத்துக்கு இருக்கும். அருகன் தைலம் மாதிரியான ஒரு தைலம் அதை யூஸ் பண்ணலாம். அதை வந்து அவருடைய காலில் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் அருகம்புல் அது மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய்னா ஒரு 50 ml அருகம்புல் சாறு, இல்லை 60 ml அருகம்புல் சாறு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு அதை எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அவர் நேரில் வராரு அப்படின்னா வரத்துக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டல் நேரில் வர போகிறாருன்னா அந்த டைம் வரைக்கும் செப்பல் மாதிரியான விஷயம் யூஸ் பண்ணிக்கிறது, ஷூ போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை இதிலே கூட இந்த புண்ணு ஆறலாம். இன்னும் தெளிவாக எனக்கு அப்பயும் வர முடியல சார், எனக்கு டவுட் இருக்குது, 1 வாரம் அதுக்கு வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இருக்கிறது சொரியாசிஸா இல்லை எக்ஸிமாவா அப்படின்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், எனக்கு இப்போவே தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருக்குது அப்படின்னு அவர் நினச்சாருன்னா ஒன்றும் பண்ண வேணாம், அவருடைய அந்த காலில் இருக்க அந்த லீஷனை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நான் பார்த்துட்டு உங்களுக்கான ரிப்ளையை நான் என் டீம் மூலியமாக உங்களுக்கு ஃபோனில் கொடுக்க சொல்கிறேன். இப்போ அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பேசிட்டு இருந்த விஷயம் தான், சுகந்தி அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க. வயசு 21, ஹீமோக்ளோபினுடைய அளவு கம்மியாக இருக்குது, 8 புள்ளி தான் இருக்குது, எனக்கு மந்த்லி மென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகுது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஆன்சரை ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாம். இப்போ எதுக்காக வந்தீங்க ஹார்ட் அட்டாக் லங்ஸ் ஃபுல்லாக வைக்கா இருக்குது செப்பாத்தலாம். ஹார்ட் பேஷண்ட் 20 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததால எல்லாம் குறைஞ்சி நல்லா இருக்குது. எவ்வளோ சளி வருது? நிறைய வருது. பாதி டப்பா வருது தூக்கிட்டு. ஐயாவுக்கு வணக்கம் சொல்கிறேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் முதல்ல வந்து ஒரு 15 வருஷமாக கேஸ்ட்ரிக் இருந்தது. அந்த கேஸ்ட்ரிக் மூலமாக அடுத்தது போன 3 மாதத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு. உடம்பு கூட கொஞ்சம் என்னால் பெருசாக இருந்தது, நடக்க முடியல, உட்கார முடியல, சரியாக தூங்க முடியல. இங்கே வந்து இப்போ இந்த 20 நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் உடம்பு மாதிரி தான் இருக்குது, நல்லா தூங்குறேன். அப்போ நிறைய சளி இருந்தது, அதெல்லாம் ரிமூவ் ஆகிருக்கு. எல்லாமே என்ன உடம்புலேருந்து எல்லா வியாதி, கேஸ்ட்ரிக்கு, பிபி, தலைவலி, கண் எரிச்சல், இடுப்பு வலி, முட்டி வலி எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு நாளுக்கு அந்த மருந்து மூக்கில் போட்டு எடுக்கும்போது 1/2 டப்பா சளி வருது, 1/2 டப்பா வருது. அது என்னால் பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் தான் மூச்சு வாங்க முடியும், மூச்சு வந்துடும். சத்துருவோமோ சொல்லி அது பயம் இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ தூரம் படிக்கட்டு ஏறுறேன், படிக்கட்டு ஏறி வர்றேன், ஒன்றுமில்லை, ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஐயாவுடைய கேருக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். தினந்தோறும் ஐயாக்காக இயேசுநாதர்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இன்னும் ஐயா நல்லா இருந்து இன்னும் பல மக்களுக்கு சுகமாகணும். அது இல்லாமல் நான் இன்னும் 4 பேருக்கு கூட்டிகிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து ட்ரீட்மெண்ட் வாங்குறதுக்கு. நன்றி.
தோல் கேன்சர், ஹார்ட் அட்டாக், சுகர், பீட்ரூட், சோரியாசிஸ், நடக்கவும் முடியாது, கை தூக்க முடியல, என்ன ப்ராப்ளம் இருக்கு. வண்டியில போகும்போது கீழே விழுந்தேன். ஸ்பைனல் கார்டு விழுந்த வேகத்துல எலும்பு ஏறி இறங்கிடுச்சு. நானும் எல்லா இடத்துலயும் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், கட்டு போட்டேன், எல்லாமே பண்ணேன். தூக்கம் வராது, அந்த வலியில ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனா எனக்கு அந்த ஒரு வாரத்துலயே எனக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடுச்சு. என்னால முடியுன்ற நம்பிக்கை வந்து நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க சார். அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். 8 வருஷமா அந்த 2 தோல் பசு நல்லா வலிக்கும், கையை மேலே தூக்க முடியாது. இப்போ ட்ரீட்மெண்ட் 3 மாதம் ஆகுது, கை வலி சுத்தமாக கிடையாது, நல்லா கை மேலே தூக்க முடியும். நல்லா இருக்கேன். சோரியாசிஸ் முழுசா குணமாயிருச்சு. 10 வருஷமா இருந்துச்சு ஃபிட்ஸு. இப்போ 3 மாதம் சாப்பிட்டதுலேருந்து ஃபிட்ஸ் வரதில்லை. கற்பப்பையில கட்டியிருக்குன்னு சொன்னாங்க. எல்லா ஆஸ்பத்திரியும் போயிட்டு வந்துட்டேன். நான் இங்க வந்த பின்னாடி சரியா போச்சு. அந்த இதே கிடையாது, எதுவுமே இல்லை. இப்போ நல்லா கிளியரா இருக்குது. 2 monthsலயே எனக்கு தைராய்டு ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு. இப்போ பிரேக்குக்கு முன்னாடி நம்ம சுகந்தி அப்படின்ற ஒருத்தரோட கேள்வியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். திருப்பி ஒருத்தரோட ஞாபகப்படுத்தினேன் அவங்களுக்கான பிரச்சனை என்னென்னு. ஹீமோக்ளோபினோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து 8 பாயிண்ட் தான் இருக்குது, எனக்கு மாதவிடாய் வந்து ரொம்ப அதிகமாக போகுது, ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயசு 21 அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்கக்கிட்டேயே அதுக்கான ஆன்சரும் இருக்குது. சொல்லப்போனால் ஃப்ளோ அதிகமாக இருக்குது அப்படின்னாலே உடம்புலேருந்து ரத்தம் அதிகமாக வெளியே போகுதுன்னு அர்த்தம். உடம்புலேருந்து ரத்தம் வெளியே அதிகமாக போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல அந்த ரத்தம் குறைய தான் ஆரம்பிக்கும். அதை டேலி பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய ஃபுட்டும் மற்ற விஷயங்களும் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி அவங்களுடைய செரிமானத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். வேறு எதுவுமே அவங்க சொல்லலை. அதில் ஆக்சுவலாக எனக்கு வந்து மோஷன் போகிற பிரச்சனை இருக்கணும், இல்லை என்னோட செரிமானம் நல்லா இருக்குது நல்லா இல்லை, அதை பற்றி எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ அவங்களுடைய உணவு செரிமானம் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியலை. அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க உடம்புல இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எது அப்படின்னு தெரியாதப்போ கரெக்டாக இதனால தான் இரும்பு சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா மாதவிடாய் அதிகமாக போகுது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மாதவிடாய் ஏன் அதிகமாக போகணும் அவங்களுக்கு என்னென்னா, நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், நம்ம உடம்புல கழிவு அப்படின்றது யூரின் மோஷன் மட்டும் கிடையாது. யூரின் மோஷனையும் தாண்டி நம்ம சளியாக இருக்கட்டும், வேர்வையாக இருக்கட்டும், மென்சஸாக இருக்கட்டும், நம்ம விந்துவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு கழிவு தான். தகுந்த நேரத்தில் அது எல்லாமே வெளியே வந்துடணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். அப்போது அந்த மாதவிடாய் கழிவு அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவங்களுடைய யுட்ரஸில் வந்து அதிகமான கழிவுகளின் தேக்கம் இருக்குது, கர்ப்பப்பையில் அதிகமான கழிவுகளின் தேக்கம் இருக்குது அப்படின்ற ஒரு ஆங்கிளில் அப்ரோச் பண்ணலாம். கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பேசணும் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் அவங்க உடம்புல. அந்த ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தேவையான அளவு மென்சஸ் ஆனோடனே அந்த மென்சஸ் நிற்கணும். அந்த ஹார்மோனுடைய அளவுகள் முன்ன பின்ன மாறுபடும் போது அது மென்சஸ் ஆகிற விஷயங்களும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அப்போது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதனால் வந்திருக்கும் அப்படின்னா, அது நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும், இல்லை வேறு ஏதோ ஒரு வாழ்க்கை முறை மாற்றத்தின் ஒரு ஆரம்பமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றம் தான் ஆரம்ப புள்ளியாக இருக்கும். அது வந்து யாருக்கும் தெரியுதில்லை. இவங்க 21 வயசுல இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு 15 வயசுலேருந்து என்ன சாப்பிட கொடுத்தாங்க, எப்படி இருந்தாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போது அந்த 15 வயசுலேருந்தே அவங்களுடைய உடம்பு மேலே ஒரு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி சார், இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுக்கான தீர்வை நான் என்ன சொல்லுவேன்னா, மாதுளம் பழம் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு மாதுளம் பழம் ரெகுலராகவே எடுத்துக்கணும். டெய்லி ஒரு மாதுளம் பழம் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம், பசலைக்கீரை எடுத்துக்கலாம், கருவேப்பிலை அதிகமாக சேர்த்திக்கலாம், திப்பிலி மாதிரியான விஷயங்கள், கொத்தமல்லி ரொம்ப நல்லது. கொத்தமல்லி, ஏலக்காய் இது எல்லாமே ரொம்ப நல்லது. இது எல்லாமே ஆக்சுவலி கொஞ்சம் செரிமானத்தை கொஞ்சம் சரி பண்ணும், செரிமானத்தை பூஸ்ட் பண்ணும், உடம்புல இரும்பு சத்தை கொண்டு போய் சேர்க்க வைக்கும். இவங்க ஒருவேளை நான் வெஜிடேரியனாக இருக்காங்க அப்படின்றப்போ ஆர்கன் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆர்கன் மீட்டாக ஒன்றும் இல்லை, நீங்கள் கறி வாங்குறீங்க அப்படின்னா அந்த இதயம், கல்லீரல் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான்வெஜ் பெரியராக இருந்தாங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகம். ஃபிஷ்ஷில் வந்து மத்தி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பாக இருக்கும், குட்டியாக இருக்கும். அது வந்து நல்ல ஒரு ஹீமோகுளோபின் கண்டென்ட் உள்ள ஒரு மீன். வணக்கம். வணக்கம்மா. சார் வணக்கம் சார், என்னோட நேம் வந்து மகாலட்சுமி. ஓகே சார் எனக்கு கொஞ்ச நாளாவே ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது சார். மார்னிங் எழுந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப தலைவலியாக இருக்குது. ஓகே. தலைவலிக்கும் போது அந்த சம்டைம்ஸ் வந்து கண் வந்து பிளர் ஆகுற மாதிரி இருக்குது சார். இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன இருக்குங்க? தலை எந்த பக்கம் வலிக்குதுமா? முன்னாடி வலிக்குதா, பின்னாடி வலிக்குதா? லெஃப்ட் சைடு வலிக்குது சார் எனக்கு. ஸோ ஃப்ரண்ட்டு நெத்தியில் சொல்கிறீங்க? ஆமாம், அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே எனக்கு வலிக்குது. ஓகே. கழுத்தில் வலி இருக்கா? கழுத்துல எதுவும் வலி இல்லை சார், எனக்கு தூங்கி எழுந்தாவே எனக்கு தலைவலி அதிகமாக இருக்குது. ஓகே. பின்மண்டையில் வலி இருக்கா? அந்த லெஃப்ட் சைடு பின்னாடி வரைக்குமே வலிக்குது சார், எனக்கு ஃபுல்லாமே வலிக்குது. சரிம்மா, என்ன வேலை செய்கிறீங்க? நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு 20 தான் ஆகுது. சரிங்கம்மா, ஓகே. சரி, உங்களுக்கான தீர்வு சொல்கிறேன். கண்ணாடி ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்லை சார், கண்ணாடி தான் போடல, பட் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அலோபதியில போய் பார்த்தேன், செக் பண்ண சொல்லியிருக்காங்க சார். கண்ணாடி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா, ஓகே. நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். ஓகே சார். ஓகே. இப்போது சுகந்தி அவங்களுக்கான பதிலை முடிச்சிருவோம். அவங்களுக்கு நான்வெஜ்ஜாக இருந்துச்சுன்னா என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இதையும் தாண்டி ஒரு சின்ன ஒரு கஷாயம் நான் சொல்லுவேன். என்னென்னா, முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சம அளவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 1-2 இடிச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு அடிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இடித்தாலே போதும். 1-2 இடிச்சிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணியை அடுப்பில் ஏற்றிட்டு அது 1 டம்ளர் சுண்டுற அளவுக்கு இதை போட்டு நல்லா கொதிக்க வைக்கும் போது இது நல்லா வெந்துடும். ஆக்சுவலாக அந்த கீரை நல்லா வெந்துடும். இதோட சேர்த்து அந்த முருங்கைப்பூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, முருங்கைப்பூ உள்ளே போடலாம். அந்த கீரையோட அந்த குச்சி இருக்கும் பார்த்தீங்களா, முருங்கைக்கீரையோட அந்த குச்சி, அதெல்லாம் தூக்கி உள்ளே போடலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கும்போது இதெல்லாம் ஆக்சுவலாக நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு வாய்ப்பு இருந்தால் அதை அப்படியே மென்று அந்த தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது, 1 டம்ளர் சொன்னதுக்கப்புறம். இல்லை எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னா அதை வடிகட்டி குடிக்கலாம். அப்படியே மென்று சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முடியலன்னா அதை வடிகட்டி குடிக்கலாம். இதோட எலுமிச்சை சாறு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தி இதை குடிக்கும்போது தேவைப்பட்டால் கொஞ்சமாக இந்துப்பு உள்ள போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இதை குடிக்கும்போது ஒரு நாளைக்கு 2 வேளை, காலையில் சாயங்காலம் 2 வேளை இதை மட்டும் குடிச்சிட்டு வந்தாலே போதும். இவங்களுக்கான ஹீமோகுளோபின் கண்டென்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 8 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 மாதம் கழித்து இதை காலையில் நைட்டு 2 வேளை குடிச்சிட்டே வந்து இதோடு சேர்த்து மாதுளம்பழம் நல்லா சாப்பிட்டே வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்படி ஹீமோகுளோபின் ஏறுது அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஒரு 2 மாதம் கழிச்சு இன்னொரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணும். அந்த மாதவிடாய் சுழற்சி அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. அந்த டைமில் என்ன பண்ணலாம்னா, மாதுளம்பழம் பற்றி பேசணும் பார்த்தீங்களா, அதே மாதுளம்பழத்தோட அந்த ஓடை வேஸ்ட் பண்ணாமல் அதை வெட்டி அதை கஷாயமாக போட்டு அந்த ஃப்ளோ அதிகமாக போகிற டைமில் குடிக்கலாம். எப்பயுமே குடிக்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு 5 நாளைக்கு மேலே ஃப்ளோ போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் அந்த மாதுளம்பழ ஓடு இருக்குல்ல, அதை வெட்டி 3 டம்ளர் தண்ணியை 1 டம்ளர் சுண்ட அளவுக்கு கஷாயம் வச்சு குடித்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ளோவும் நிற்க ஆரம்பிக்கும். இதில் ஒரு விஷயம் நான் சொன்னேன், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. இந்த முருங்கைக்கீரையும் கறிவேப்பிலையும் போட்டு கஷாயம் வைக்கும் போது எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. குடிக்கும் போது 2-3 ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசணும். அது ஏன்னா எலுமிச்சப்பழம் வந்து விட்டமின் சி அதிகம் உள்ளது. விட்டமின் சி உள்ளது எல்லாம் பண்ணும் அப்படின்னா உங்கள் உடம்புல அந்த இரும்பு சத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் வயிற்றில் நீங்கள் எந்த ஒரு உணவு சாப்பிட்றீங்க, இரும்பு சத்துக்காக ஏதோ ஒரு விஷயம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோடு சேர்த்து விட்டமின் சி எடுத்துக்கிறப்போ நல்லா வேலை செய்யும். நம்ம சித்த மருத்துவத்தில் கூட நம்ம அயம் சேர்ந்த மருந்துகள், அயச்சந்திரம், அயகாந்த சந்திரம், இந்த மாதிரி பெரிய பெரிய மருந்துகள்லாம் இருக்குது, இரும்பு சேர்ந்த மருந்துகள். எதுக்குன்னா இந்த மாதிரி ரத்தம் ஊறுறது கொடுப்பாங்க. அந்த மருந்து எல்லாத்துலேயும் அனுபானம் பார்த்தீங்கன்னா, அனுபானம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது எதில் கலந்து சாப்பிடணும் அப்படின்றது. ஒரு சில மருந்துகள் இதை பாலில் சாப்பிடுங்க, இது தேனில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கான அனுமானங்கள் மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை சாறு, திரிபலா சூரணம், மாசிக்காய் சூரணம், நெல்லிக்காய் சூரணம், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை கலந்து சாப்பிட சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா அது உங்களுடைய இரும்பு சத்து, அந்த அயகாந்த சந்திரம் அவங்க எடுக்கிறாங்க இல்லை அயச்சந்திரம் அவங்க எடுக்கிறாங்கன்னா அதில் இருக்கிற அந்த இரும்பு உடம்புல போய் சேர்றதுக்கு அந்த விட்டமின் சி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்போது நீங்கள் சாப்பிடும்போது அதில் எலுமிச்சை ஜூஸ் மாதிரியான விஷயங்கள் கலந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த அளவுக்கு இரும்பு சத்து உங்கள் உடம்புல போய் நல்லா அப்சார்ப் ஆகி சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். விட்டமின் சி இரும்பு சத்து அப்சார்ப் ஆகிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்போது ரெகுலராகவே இவங்க விட்டமின் சி சார்ந்த ஃபுட்ஸ், அதாவது சாத்துக்குடி மாதிரியான விஷயங்கள், ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு, நெல்லிக்காய் மாதிரியான விஷயங்கள் ரெகுலராகவே அவங்க ஃபுட்டில் சேர்த்துட்டு வந்தாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹீமோகுளோபின் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். அப்போ விட்டமின் சி நல்லது பண்ணுன்னா அப்போ எது கெட்டது பண்ணும் அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கால்சியம் அப்படின்ற ஒரு விஷயம், நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் கால்சியம் சார்ந்த ஏதோ ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாட்டில் இருக்கிற இரும்பு சத்தை 40-60% வரை குறைச்சி அப்சார்ப் பண்ண வைக்குமா.
100% இருக்கிற இடத்துல அதோடு சேர்த்து கால்சியம் உள்ள சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 60% வரைக்கும் அப்சார்ப்ஷன் குறையுது அப்படின்றாங்க, அந்த இரும்பு சத்தோட அப்சார்ப்ஷன். கால்சியம் நான் எப்படி சார் எடுத்துப்பேன், எந்த சொல்லுவீங்க எனக்கு புரியல அப்படின்னா, ஒன்றும் இல்லை, டீ காஃபி அப்படின்னு ஒரு விஷயம். சாப்பிட்டதுக்கப்புறம் டீயோ காஃபியோ நீங்கள் குடிக்கிறீங்க, அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவில் இருக்கிற அந்த இரும்பு சத்து உடம்புல போய் சேராது. அந்த பழக்கம் இருந்தால் அதையும் அவாய்ட் பண்ணிடணும். சரிங்களா? இப்போது தலைவலி பற்றி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கான பதிலை கொடுத்துடலாம். தலைவலி அப்படின்றது ஒரு அறிகுறி தானே தவிர நோய் கிடையாது. தலைவலி எதனால் வருது அப்படின்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. மோஷன் ஒழுங்காக போலனா வரும், இல்லை தூக்கலைனா வரும், டென்ஷனானா வரும், ஸ்ட்ரெஸ்ஸானா வரும், கழுத்தில் வலி இருந்தால் வரும், கண்ணில் வலி இருந்தால் வரும், தண்ணி ஒழுங்காக குடிக்கலைனா வரும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்களுக்கு தலைவலி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் தலைவலி தான். நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உடனே தலைவலி வரும். இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம உட்காந்து நம்ம லைவ் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு 2 மணி நேரம் நம்ம உட்காந்து பேச ஆரம்பிச்சு எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தலைவலின்றது காரணம் எந்த ஒரு பிரச்சனைனாலும் தலைவலி ஒரு அறிகுறி தான். அந்த இடத்துல தலைவலின்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். அது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு அதுக்கு நம்ம டிப்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்ல முடியாது. ஆனால் இவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சைடில் அப்படியே ஃபுல்லாக பின்னாடி வரைக்கும் இழுத்து வலிக்குது அப்படின்னாங்க. இப்போ மேபி கழுத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதாவது இந்த இடத்துல அந்த கழுத்து இருக்குது, செர்விக்கல் ஏரியாவுக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம முதுகில் பின்பக்கத்தில் இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு மசில் முடியும், இங்கேருந்து அடுத்த ஒரு மசில் ஆரம்பித்து இப்படி தலையில் இப்படி ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கழுத்து சம்மந்தமான வலிகள் ரொம்ப நேரம் இப்படி குனிஞ்சிட்டே வேலை செய்கிறது, ஃபோன் யூஸ் பண்ணுறது, அது மாதிரி காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது அப்படி ரொம்ப நேரம் இப்படி குனிச்சிட்டே இருக்க புக்ஸ் படிக்கிற மாதிரி விஷயங்களோ இல்லை மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கான விஷயம் இப்படியே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும்னா, இந்த கழுத்தில் பாதிப்புகள் ஏற்படும். அந்த பாதிப்பு என்ன பண்ணுன்னா, இந்த கழுத்தில் இருக்கிற மசில் பாதிப்படையும் போது இதோடைய வலி அப்படியே தலையில் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த வலி என்ன ஆகும்னா, அப்படியே பின்மண்டை, நிறைய பேருக்கு இதை நான் சொல்கிற விஷயம் கனெக்ட் ஆகலாம். அப்படியே பின்மண்டையில் வலி இருக்கும், கொஞ்சம் இங்கே இருக்கும், அப்படியே கொஞ்சம் காதுகிட்ட வலிக்கும், இங்கே வலிக்கும், அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக வலி வரும். இதுக்கான காரணம் என்னென்னா, கழுத்து. உங்களோட தலையில் அந்த பிரச்சனை கிடையாது, கழுத்தில் இருக்க வலி உங்களுடைய தலை மூலியமாக முன்னாடி வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று, கண் பார்வையை போய் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. ஒரு கண் பார்வை குறைபாடு ஏதாவது இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி கண்ணை சுருக்கி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்ட்ரெயின் தலையில் ஒரு வலியை உண்டாக்கும். ஸோ இவங்களுக்கு எதனால் அந்த வலி இருக்குது அப்படின்றது தெரியாமல் நம்ம டிப்ஸ் கொடுக்குறதுன்றது கரெக்டான ஒரு அப்ரோச்சாக இருக்காது, அது நியாயமும் கிடையாது. அப்போ அவங்க ஒரு தடவை நேரில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான பிரச்சனைகளை ஒரு தடவை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதற்கான தீர்வை கொடுப்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இப்போது அடுத்த ஒரு கொஸ்டின் போய்க்கலாம். ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நேர், அவங்க பையன் பேர் தனிஷ் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு 9 வயசா அவங்க பையனுக்கு. அவங்க டான்சிலைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டான்சிலைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். டான்சிலைட்டிஸ் இருக்குது சார் என் பையனுக்கு, மருத்துவர்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? உங்கள் ஆடில் நீங்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல் நிறைய நோய் குணப்படுத்துறதை நான் பார்த்துருக்கேன் உங்கள் டிவியில். ஸோ இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காரு. தனிஷ் அவர் பேர், வயசு 9. சரி, டான்சில்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு மால்க்கோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கோ போகிறீங்க அப்படின்னா வாசலில் 2 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வரவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி உள்ள அனுப்புவாங்க. தேவையில்லாத நல்லா ஃபில்டர் பண்ணுவாங்க. அதில் யாராவது கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறவங்கிறாங்கன்னா அவங்கள உள்ளே விடாமல் தடுப்பாங்க. அப்போது நம்ம வீட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கோ ஒரு காட்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரியான விஷயங்கள் தான் டான்சில்ஸ் அப்படின்றது. அந்த டான்சில்ஸ் எங்கே இருக்குன்னா, நம்மளுடைய கழுத்தோடைய உள்பக்கம். நீங்கள் ஆண் வாய் தந்து கண்ணாடியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த 2 சைடும் இருக்கும். அந்த டான்சிலோட வேலை என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்லேயும் சரி, நீங்கள் குடிக்கிற தண்ணியில் சரி, நீங்கள் சுவாசிக்கிற காற்றுல, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே வர இந்த தூசியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணும். ஏன்னா உங்கள் உடம்புக்கு உள்ளே போனால் அது பிரச்சனை அப்படின்னு தெரியும். எங்கெங்கெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் இருக்கோ அது வழியாக உள்ளே இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் போகும். ஸோ அதனால தான் இந்த டான்சிலைட்டிஸ் அப்படின்ற விஷயம் யாருக்கெல்லாம் வருது, அந்த குழந்தைங்க அதிகமாக மண்ணில் விளையாடுறது, அந்த அழுக்கான கைகளை வாயில் வைக்கிறது, ஃபுட்டு கை கழுவாமல் சாப்பிட்ற மாதிரியான விஷயங்களோ, இல்லை ஸ்கூலில் ப்ராப்பராக கை கழுவி வைக்க மாட்டாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸோட அந்த பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய சாப்பிடாம கை கழுவாமல் மற்றவங்க டிஃபன் பாக்ஸில் கை வச்சு சாப்பிட்றது, இல்லை கை கழுவாமல் வேறு ஏதோ பையன் உங்கள் டிஃபன் பாக்ஸில் கை வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரியான கண்டாமினேஷனால் ஜென்ரலாகவே ஒரு 15 வயசுக்குள்ளே தான் டான்சில்ஸ் அதிகமாக வரும் அப்படின்றாங்க. இன்னொன்று, அந்த ஒரு குழந்தை பருவத்தில் நம்மளுடைய இம்யூனிட்டி ஒழுங்காக டெவலப் ஆகிருக்காது. அப்போது சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த குழந்தைக்கு அதனாலேயும் டான்சிலைட்டிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஒரு 15 வயசுக்குள்ளே, ஒரு 8லேருந்து 15 வயசுக்குள்ளே டான்சில்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்தில் மட்டும் தான் இருக்கா சார் அப்படின்னா, ஒன்று நம்ம மூக்கு இருக்குது பார்த்திங்களா, மூக்குக்கு பின்னாடி கூட இங்கே டான்சில் மாதிரி ஒரு ஃபில்டர்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஃபில்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ள மூக்கு வழியாக போகிற அந்த தூசியெல்லாம் ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்பும். அதனால தான் நம்ம உடம்பு நோய் வராமல் நம்ம காப்பாற்றப்பட்டுருக்கோம்.
ஒரு சிலருக்குலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயசானவங்களாம் ஆப்ரேஷன் பண்ணும்போது ட்ரக்கியஸ்டமி அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. என்னென்னா இந்த கழுத்தில் ஓட்டை போடுவாங்க, ஓட்டை போட்டு ஒரு டியூப் போட்டு அது வழியாக சாப்பாடெலாம் உள்ளே கொடுப்பாங்க. இதுக்குன்னா அவங்க வாய் யூஸ் ஆகலை அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் பண்ணும்போது டாக்டர்ஸே சொல்லுவாங்க, ஏன்னா ட்ரக்கியஸ்டமி பண்ணியிருக்கோம் நம்ம, ஸோ ஃபுட்டு நம்ம கழுத்தில் உள்ள கொடுக்குறப்போ கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது, காய்ச்சல் ஏதாவது வரும் அப்படின்வாங்க. கத்தீட்டர் அப்படின்னு ஒன்று போடுவாங்க யூரின் போடுற இடத்துல, அப்பயும் சொல்லுவாங்க இது ஒழுங்காக க்ளீன் பண்ணலன்னா உள்ள அந்த கழிவு தேங்கிடும், அப்போ இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல அந்த ஒரு ஃபில்டருக்கு நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே போகிற எல்லா விஷயத்தையும் ஃபில்டர் பண்ணி உள்ள அனுப்புது. நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ஓட்டை போட்டு அது மருத்துவ காரணங்களுக்காக பண்ணும்போது அது கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் கிரியேட் பண்ணும் அப்படின்றது அவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட். இங்கே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, எப்போது நம்ம வாயை தாண்டி வேறு ஒரு வழி மூலிமா நம்ம உடம்புக்குள்ளே உணவு போனாலும் கண்டிப்பாக அது ஒரு இன்ஃபெக்ஷன் கிரியேட் பண்ணும் அப்படின்றது நீங்கள் லைவாக நிறைய இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கலாம். இப்போது இதே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இந்த குழந்தைக்கு நான் சொல்கிறேன். உள்ளே போகிற அந்த ஃபுட்டை ஃபில்டர் பண்ணி அனுப்புறது டான்சில்ஸோட வேலை அப்படின்னா, அந்த ஃபுட்டோ காற்றோ ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறது டான்சில்ஸோட வேலை அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அதை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உடம்புக்கு அந்த ஒரு ஃபில்டர் அப்படின்ற ஃபில்டரிங் கெப்பாசிட்டி இருக்காது. கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படின்றது கண்டிப்பாக குறைய தான் ஆரம்பிக்கும். அப்போ சர்ஜரி அவசியம் இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டால், நான் அவசியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவசியம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருக்கு அந்த டான்சில் எவ்வளோ பெருசு ஆயிருக்கு, இப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்காரு அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அப்படின்றப்போ நம்ம சர்ஜரி பண்ணக்கூடிய நிலைமையில் ஒரு குழந்தை நம்ம இல்லை அப்படின்னு சொல்கிறது தவறாயிரும். ஒருவேளை சர்ஜரியே பண்ண தேவையில்ல, மைல்டான ஸ்டேஜில் இருக்கப்போ நீங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்கிறதும் தவறாக தான் இருக்கும். அப்போது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 100 தடவை யோசிக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு சர்ஜரி அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னா வெட்டி தூக்கி போட்டு அந்த உறுப்பை திருப்பி உள்ளே கொண்டு வர முடியாது. ஒரு பல்ல போடுறது 500 ரூபா தான் ஆகும். ஆனால் அந்த பல்ல திருப்பி நீ 50 கோடி கொடுத்தாலும் உன் பல்ல ஒரிஜினல் அந்த பல்ல அந்த இடத்துல வளைய வைக்க முடியாது. அதுக்கு மேலே நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பல்ல அதில் வைக்க முடியுமே தவிர ஒரு நேச்சுரலான ஒரு பல்ல அந்த இதில் வளராது. இது அடிக்கடி எங்கள் அப்பா சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு தடவை நேரில் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு நம்ம பிரான்ச்சுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கான தீர்வை நம்ம பிரான்ச்சில் இருக்க டாக்டர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். என் பேர் சாரதி சார். சொல்லுங்கள். 45 வயசு ஆகுது சார். சொல்லுங்கள் சார். சார் எனக்கு தூக்கம் வந்து கடந்த 4 வருஷமா எனக்கு தூக்கமே இல்லை சார். கொஞ்சம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஓகே. அதே போல வந்து உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகே. பசி வந்து எடுக்க மாட்டேங்குது சார். ஓகே. மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். ஆங்கில மருந்து எடுத்துட்டு இருக்கேன். எதுக்காக? பசிக்கா, தூக்கத்துக்கா, வேற ஏதாவது பிரச்சனைக்கா? தூக்கத்துக்கு சார். ஓகே. அது போட்டா மட்டும் தான் எனக்கு தூக்கம் வருது. மாத்திரை போடணும்னா சுத்தமா தூக்கம் வர மாட்டேங்குது சார். ஓகே. உங்களுக்கான கேள்விக்கான பதில் ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் சொன்னேன், நீங்க கவனிக்கலையோ? சரி சார். சரி, நான் சொல்றேன் சார், என்ன பண்ணு நான் சொல்றேன், நீங்க கவனிங்க. சரி சார். ஓகே சார். ஓகே. ஒரு தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இவருக்கான பதில் தான் நம்ம எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னா அந்த அல்சைமர் டிசீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது நான் தூக்கத்தை பற்றி ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தேன். எதனால் நம்ம தூக்கம் தேவை, அந்த தூக்கமின்மை அப்படின்றது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும், அவர் ஞாபக மருதி வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படின்ற வரைக்கும் சொல்ல. மேபி அவர் அதில் கூட மறந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு பேசின விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கான தூக்கம் அப்படின்றது கெட்டு போகிறது கூட 2வது பிரச்சனை. முதல் முக்கியமான ஒரு பிரச்சனை தூக்கத்துக்கு அவர் மாத்திரை போடுறது. தூக்கத்துக்கு அவர் போடுற மாத்திரை அப்படின்றது அவருடைய மூளைக்கு ஒரு மயக்க நிலைக்கு தான் கொண்டு போய் விடும். அப்போது அந்த தூக்கத்துக்கு அவர் போடுற மாத்திரை, மாத்திரையை போட்டு அவர் கூட தூங்கக்கூடிய அந்த தூக்கம்ன்றது தூக்கம் கிடையாது, அது ஒரு மயக்கம். அவர் மாத்திரை போட்டு தூங்குறாரு, ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் தூங்கட்டுமே. தூங்கி எந்திரிக்கும் போது அவர் கூப்பிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவார். அவர் மாத்திரை போட்டு தூங்குறாரு, நல்லா ஒரு 12 மணி நேரம் தூங்குறாரு. 12 மணி நேரம் தூங்கி எந்திரிக்க ஒரு மனுஷன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்? நீங்கள் ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினாலும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறீங்க? அப்போ அவர் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கணும்? கண்டிப்பாக தூக்கத்துக்கு மாத்திரை போட்டு தூங்குறவங்க ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க மாட்டாங்க. இவர் மட்டும் கிடையாது, எல்லாருமே அப்படி தான். இதை பார்த்துட்டு இருக்கிறதுல எத்தனை பேர் தூக்க மாத்திரை போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க உடம்பு கண்டிப்பாக மந்தமாக தான் இருக்குமே தவிர அவங்களோட உடம்புல அந்த உயிராற்றல் அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு நாட்டம் இருக்காது. என்ன விஷயம்னா, உங்கள் மூளை மழுங்கடிக்கப்படும், உங்கள் மூளை மந்தமாக வேலை செய்யும். அந்த தூக்க மாத்திரை என்ன பண்ணுன்னா உங்களுடைய மூளையோட ஆக்டிவிட்டியை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு டைம்னஸ் வரும். அப்போ தான் நீங்கள் தூங்க போவீங்க. அப்போ அந்த மாத்திரையை நீங்கள் ரெகுலராக எடுக்க என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய மூளையோட செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அந்த ஞாபக மறதி மாதிரியான விஷயங்கள் வரும். இயற்கையாக தூங்குறதுக்கு என்ன வாய்ப்போ அதை பார்க்கணும். நீங்கள் நேரில் வாங்க, உங்களுக்கான யோகா மற்றும் பிராணாயாமா மாதிரியான பயிற்சிகள்லாம் நம்ம மருத்துவர் சொல்லி தருவாங்க. நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். ஏன்னா யோகா மாதிரியான விஷயங்களை நேரில் வந்து உங்களுக்கு அது ஒரு தனியாக ஒரு செஷனை வச்சு சொல்லி கொடுத்தா தான் நல்லா இருக்குமே தவிர ஃபோன்லேயோ கையை தூக்குங்க காலை தூக்குங்க அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்காது. நீங்கள் ஒரு தடவை நேரில் வந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சு இதுக்கான யோகா முறைகள்லாம் சொல்லி தருவாங்க. அதை கற்றுக்கங்க. அதுலேயே உங்களுக்கு தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகும். இப்போது
நம்ம தனிஷ் பற்றி பேசியிருந்தோம். அவருக்கான டான்சில் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வரைக்கும் இவருக்கான சின்ன டிப்ஸாக நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டங்கத்திரி வந்து ரொம்ப ஒரு நல்ல மருந்து. கண்டங்கத்திரி வந்து பல் சொத்தைக்கெல்லாம் ஊரில் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. நான் சின்ன வயசாக போய் எங்கள் பாட்டி ஆக்சுவலி எனக்கு கொடுத்துருக்காங்க. பல்லு வந்து வலி இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அந்த கண்டங்கத்திரி வந்து நெருப்பில் சுட்டு விளக்கில் நல்லெண்ணெய் விளக்கில் வச்சு சுட்டு எனக்கு வாயில் வச்சு கடிச்சிக்க சொல்லுவாங்க. கடிச்சா அந்த புழுலாம் செத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கண்டங்கத்திரி வந்து நம்ம வாயை சுற்றி இருக்கிற ஆக்ரன்ஸ் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணது ஒரு சூப்பர் மருந்து. இதோட சேர்த்து தூதுவளை, துளசிச்சாறு, இந்த மாதிரியான விஷயங்களை லைட்டாக தேன் கலந்து அந்த குழந்தை எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து பர்மனெண்ட்டான தீர்வா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க ஒரு தடவை நேரில் வரணும். அந்த குழந்தைக்கு சர்ஜரி தேவையா தேவையில்லையா அப்படின்றது நம்ம மருத்துவர்கள் ஒரு தடவை நேரில் பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நிரந்தரமான தீர்வு நம்ம கொடுக்க முடியும். நம்ம ஃபோனில் வந்து பொத்தாம்பதாக சொல்லிட முடியாது எந்த ஸ்டேஜில் இருக்கார் அப்படின்னு தெரியாமல். ஒரு தடவை நேரில் வாங்க. நேரில் வர வரைக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சால்ட் வாட்டரில் காகுல் பண்ண சொல்லுங்கள். உப்பு தண்ணியில் வாய்க்கு பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நேரில் வர இந்த கேப்பில் இது கொஞ்சம் பயனளிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி ஒரு குழந்தையின்மை ரிலேட்டடான ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருக்காரு. அவர் யார், அவருக்கு என்ன தேவை அப்படின்றத ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் நான் பார்க்கலாம். சுகர், நடக்கவும் முடியாது, கை தூக்க முடியல, ப்ராப்ளம் இருக்கு. கர்ப்பப்பை வீக்கமாக இருந்துச்சு, அது இப்போ நார்மல் ஆயிடுச்சு. தெளிவாக பேச மாட்டான், இப்போ நல்லா தெளிவாக பேசுகிறான். கண்ணாடி கொண்டு படிப்பை எழுதுவேன், இப்போ கண்ணாடி போகிறது சார் 1 மாசமா. ஒத்த தரவழி இப்போ சுத்தமாக கிடையாது. கண் பார்வைக்கு மருந்து கொடுத்தாங்க, கண் நல்லா பழிச்சதே இப்போ கண்ணாடி போட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஐயாட்ட வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு சுகர் வந்து 380 122 வந்துருக்கு. ஆஸ்மா இருந்தது, பஃப் எடுத்துருந்தாங்க, எல்லாமே நார்மலாக வந்திருக்கு. மூட்டு பிரச்சனை கூட கிடையாது. என் பேர் சுமதி. எனக்கு 5 வருஷமாக பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ எல்லா ஆஸ்பத்திரியுமே ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கேட்கவே இல்லை. இவங்ககிட்ட வந்து இப்போ 2 மாசமாக மருந்து எடுத்த பிறகு நல்லா க்ளியர் ஆகிட்டே வருது, நல்ல மாற்றம் இருக்குது. எனக்கு பக்கவாதம் சார், கை கால் நடக்க முடியாம தான் என்னை கூட்டின்னு வந்தாங்க ஒரு ஆள் பிடிச்சி. இப்போ நானே தனியாக நடந்து வரேன் சார், நல்லா இருக்கேன் சார். நான் இப்போ 21 நாள்ல மாற்றம் தெரியும் சொல்லுவீங்க, எனக்கு 16 நாள்லேயே மாற்றம் தெரிஞ்சிச்சு. நம்ம பிரேக்குக்கு முன்னாடி குழந்தையின்மை அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறதா சொல்லியிருந்தேன். யார் அப்படின்னா பீட்டர் அப்படின்னு ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய மனைவி பெயர் ரோசி, நான் தஞ்சாவூர்லேருந்து உங்களுக்கு இந்த மெசேஜ் பண்ணுறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு அப்படின்றாரு. குழந்தை இல்லை சார், எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் எனக்கு இன்னும் அமையலை. என்னோடய ஒய்ஃபுக்கு மென்சஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது. எனக்கு தான் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, எனக்கு விந்து அணு குறைபாடு இருக்குது, 2 மில்லியன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கவுண்ட்ஸு. அதனால் இந்த ப்ராப்ளம்க்கு வந்தால் என்னுடைய விந்து அணுவை அதிகரிக்க முடியுமா, எனக்கு வந்து என்னுடைய செமன் கவுண்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அவருக்கான பிரச்சனை என்ன அப்படின்னா, அவருக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஒய்ஃப்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு மென்சஸ் நல்லா இருக்குது. எனக்கு தான் பிரச்சனை என்னென்னா, எனக்கு வந்து 2 மில்லியன் தான் ஸ்பெர்ம் இருக்குது, எனக்கு வந்து அதோடைய அளவு அதிகப்படுத்தணும். அளவு அதிகப்படுத்தினா குழந்தை பிறந்துடும். அதனால் எனக்கு அது அளவு அதிகப்படுத்துறதுக்கான ஹெல்ப் ஏதாவது இருந்தால் பண்ணுங்கள் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அப்படின்னு கேட்குறாரு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, அந்த அளவு 2 மில்லியனாக இருந்தாலும் குழந்தை பிறக்கும், 100 மில்லியனாக இருந்தாலும் குழந்தை பிறக்காமல் போகும். என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, இப்போது எனக்கு அது 2 மில்லியனா 20 மில்லியனா 200 மில்லியனா அப்படின்றது ப்ராப்ளம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு இருக்கிற அந்த விந்து அணுவில் வந்து எவ்வளோ வந்து ஆக்டிவாக இருக்குது, எவ்வளோ வந்து டிஃபெக்ட் இல்லாமல் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ரிப்போர்ட்டில் இன்னும் தெளிவாக போட்டிருப்பாங்க. இப்போ இதில் வந்து இத்தனை % ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்களுடைய அந்த செமன் ரிப்போர்ட்டில். இப்போ 2 மில்லியன் அப்படின்னு இருக்குன்னா அதில் ஒரு 70% ஆஃப் த ஸ்பெர்ம், 70% அப்படின்றது 70% ஆக்டிவாக இருக்குது, நல்லா இருக்குது, மீதி 30% பிரச்சனை இருக்குது அப்படின்ற ரிப்போர்ட்ஸில் பிரித்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு அதுதான் தேவை. இப்போது நீங்கள் ஒரு வேளை 2 மில்லியன் வச்சுருந்தாலும் அதில் 70-80% நல்ல ஒரு கவுண்ட் இருக்குது அப்படின்னா,
அதில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுவே நீ 200 மில்லியன் 150 மில்லியன் 100 மில்லியன் 60 மில்லியன் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த 60ம் டிஃபெக்டான ஒரு ஸ்பெர்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தலை இல்லை, அதுக்கு வால் இல்லை, அது ரிவர்ஸில் மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க, ஆனால் ரிவர்ஸில் மூவ் ஆகும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்க ஸ்பெர்மா இருந்துச்சுன்னா அது 60 மில்லியன் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போது அந்த 2 மில்லியன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாமல் அதை அதிகப்படுத்தி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு அந்த ரிப்போர்ட் ஒரு தடவை கண்ணில் பார்க்கணும். வாய்ப்பு இருந்தால் இந்த நம்பருக்கு திருப்பி எனக்கு வாட்ஸ்அப்பில் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் ஒரு தடவை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒய்ஃபுக்கு மென்சஸ்லாம் நார்மலாக இருக்குது சார் அவங்களுக்கு, ஸோ எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி கிடையாது மிஸ்டர் பீட்டர். வணக்கம். வணக்கம் சார். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். என் பேர் ஜீவா. சொல்லுங்க ஜீவா. இங்க சென்னையிலேருந்து தான் பேசுகிறேன். சொல்லுங்கள். எனக்கு ஒரு 5 வருஷமா சுகர் இருக்குங்க சார். ஓகே, என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 39 சார். 39 வயசுல 5 வருஷமா சுகரா? ஆமாங்க சார். ஓகே, சரி சொல்லுங்க. சுகர் இருக்குங்க சார். இப்போ என்னன்னா நான் ஸ்வீட் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஆனா எனக்கு வந்து ஒரு பயம் இருக்கு சார். என்னன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா சுகர் அதிகமாயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. எல்லாருமே அதை சொல்லி பயமுறுத்துறாங்க. ஓகே. அது ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல சார். நானும் லிமிட்டட் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன். ஓகே. அது எனக்கு ஒரு மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் பார்த்தாலுமே வந்து ஒரு மாதிரி எசிடேட் ஆகுது. என்னடா சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன சார் சொல்யூஷன்? சாப்பிடலாமா? மருத்துவம் என்ன மாதிரி மாத்திரை ஏதாவது சாப்பிட்டு இருக்கீங்களா இல்லை டயட்ல கண்ட்ரோல் வச்சிருக்கீங்களா? சார் அது ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்மியாச்சுன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் விட்டுட்டாங்க சார். நான் நீங்களா விட்டீங்களா? ஆமாங்க சார். அது டேப்லெட் போட எனக்கு அது ஒரு பயம் வந்துருச்சு. அடிக்ட் ஆயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. டேப்லெட் போட்டு அடிக்ட் ஆயிடும் பயம் வந்துருச்சா? சரி, ஓகே. ஆமாங்க சார். சரி சார், விட்டுட்டாங்க சார். சரி, ஓகே. உங்களுக்கான பதில் நான் சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து கவனிங்க. ஓகே ஓகே. இப்போது இவருக்கான பதில் ஃபர்ஸ்ட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பீட்டர் அப்படின்றவரான பிரச்சனை பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா அவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு. ஜஸ்ட் இவருக்கு சொல்லிடும். ஏன்னா இவர் அந்த டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னாரு. நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே பேசிகிட்டு இருந்தோம். தூக்கமின்மை அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி உடம்புல பல நோய்களை உண்டாக்குது, எப்படி நம்மளுடைய உணவு முறை மாற்றங்கள் வந்து எப்படி சின்ன வயசுலேயே அந்த சுகர்ன்ற விஷயத்தை உருவாக்குது அப்படின்றத பேசணும். இன்னும் 2-3 எபிசோட நம்ம பேசியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த கை கால்களில் அந்த கருப்பு கலரில் ஒரு விஷயங்கள் ஏற்படும். அது வந்து எப்படி வந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் சுகர் வரப்போகிறது முன்னாடி உங்ககிட்ட சொல்லுது அப்படின்ற வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். அப்போது சுகர் இவருக்கு வந்து 35 வயசோ 37 வயசோ சொன்னார். இந்த வயசில் சுகர் இருக்குது அப்படின்னா அவருடைய உணவு முறையில் எத்தனை வருஷமாக மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார், அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நம்ம இந்த எபிசோடு கூட பேசணும்னு நினைக்கிறேன். வயிறு தான் டயபெட்டிஸுக்கு காரணம், கணையம் கிடையாது அப்படின்னு. ஸோ அவருடைய வயிறில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அவரோட ஈரலில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். இதில் இன்னொரு விஷயம் அவர் சொன்னது என்னென்னா, நான் மாத்திரை சாப்பிட்டேன், இப்போ நான் மாத்திரை விட்டுட்டேன் அப்படின்றாரு. ஸோ எந்த ஒரு மருத்துவத்தையும் நீங்களாக நிப்பாட்டக்கூடாது. அது என்கிட்ட மருந்து சாப்பிட்றீங்களோ, வேறு டாக்டர்கிட்ட மருந்து சாப்பிட்றீங்களோ, இல்லை அலோபதி மாத்திரை எடுக்கிறீங்களோ, இல்லை வேறு என்ன சிஸ்டம் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த சிஸ்டமில் நீங்கள் மருந்து நிப்பாட்ட போகிறீங்கன்னா ஒன்று அந்த சிஸ்டம் சார்ந்த ஒரு டாக்டர்கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கணும். இல்லை குறைஞ்சபட்சம் வேறு ஏதோ ஒரு மருத்துவர். இன்றைக்கி நீங்கள் சுகர் மருந்து நிப்பாட்ட போகிறீங்க அப்படின்னா, ஒரு வேளை எங்கள் ஹாஸ்பிட்டல் வரீங்க அப்படின்றப்போ அங்கே இருக்க டாக்டர்ஸ் பார்த்துட்டு சார் நீங்கள் இந்த டோசேஜ் குறைங்க அப்படின்னு சொன்னால் தான் குறைக்கணுமே தவிர நீங்களாகவே சுகருக்கான மருந்துகளை நிப்பாட்டக்கூடாது. இவர் வந்து டவுட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, என்ன பழம் சாப்பிட்லாம், நான் பழம் சாப்பிட்றதை விட்டுட்டேன், சுத்தமாக சுகர் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நம்மளுடைய செரிமானத்துக்கு இனிப்பு சுவை அப்படின்றது ரொம்ப தேவை. இனிப்பு இருந்தால் தான் நமக்கு செரிமானமாகும். செரிமானம் ஒழுங்காக ஆச்சு அப்படின்னா தான் சுகர் வராது. என்ன சார் சொல்கிறீங்க, இனிப்பு சாப்பிட்டா சுகர் வரும் அப்படின்றாங்க. நீங்கள் என்னடானா இனிப்பு சாப்பிட்டா தான் செரிமானமாகும், செரிமானம் ஆச்சுனா தான் சுகர் சரியாகும் அப்படின்றீங்க. கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் இனிப்புன்னு எதாவது சொல்கிறது சர்க்கரை மாதிரியான விஷயங்கள் கிடையாது, ப்ராசஸ்டு ஃபுட்டு கிடையாது, ஹோல் ஃபுட்ஸ். அதாவது பழச்சர்க்கரை, நம்ம பழம் இருக்குது பார்த்தீங்களா, பழத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அப்போது என்ன மாதிரியான பழங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னா, நார் சத்து அதிகமாக இருக்க பழங்களும் நீர் சத்து அதிகமாக இருக்க பழங்களும் அவர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அது ரெண்டுலேயுமே ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். அது உங்களுடைய ஃபுட்லேருந்து அந்த சர்க்கரையை பொறுமையாக ரிலீஸ் பண்ணும். உங்களுடைய உடம்புல போய்ட்டு அந்த சர்க்கரை சேரும்போது பெருசாக எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை விட நீங்கள் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸில் இருக்கிற குளுக்கோஸ் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
என்ன மாதிரி பழங்கள் அப்படின்னா கமலா ஆரஞ்சு மாதிரியான விஷயங்கள் சேர்த்துக்க ரொம்ப நல்லது. நான் எல்லா விஷயத்துக்குமே கமலா ஆரஞ்சு தான் ரெகுலராக சொல்லுவேன். ஏன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அது பிபியை கண்ட்ரோல் பண்ணும், உங்களோட ஈரலை டீடாக்ஸ் பண்ணும், உங்களோட சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண உதவும். அப்போது கமலா ஆரஞ்சு சொல்லுவேன். வாட்டர்மெலன், தர்பூசணி மாதிரியான விஷயங்கள், வெள்ளரி பழம் அது மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்லாம். பப்பாளி பழம் சாப்பிட்லாம். இது எல்லாத்துலேயுமே நார் சத்துக்கள் அதிகம். எந்த ஒரு பழத்தையுமே சொல்லப்போனால் அவாய்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. வாழைப்பழம் பலாப்பழம் மட்டும் கொஞ்சம் சொல்லுவாங்க. அதுவும் என்னென்னா இப்போ நம்மளுக்கு நாட்டு வாழை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதில் ஆக்சுவலி அந்த விதைகள் நிறையா இருக்கும். இப்போ இருக்க பழத்தில் விதைகளே கிடையாது. ஆக்சுவலாக ஒரிஜினல் பழத்தை உடைச்சோம்னா அந்த வாழைப்பழத்தோட விதையே வந்து நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மாதிரியான வாழைப்பழம்லாம் இப்போ நமக்கு கிடைக்கிறது. அந்த பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சுகர் ஏறாது. ஏன்னா அந்த விதைகள் அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் வந்துருக்கும். அது வந்து கண்டிப்பாக சுகர் ஷூட்டை பார்க்குறது குறைச்சிருக்கும். இப்போது இருக்கிற பழங்கள் அதெல்லாம் கிடையாது அப்படின்றப்போ ஒரு சில பழங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் பெரும்பாலான பழங்கள் கண்டிப்பாக அவர் எடுத்துக்கலாம். அவர் நேரில் வந்தார் அப்படின்னா அவருக்கு இன்னும் தெளிவான தீர்வுகள் எல்லாம் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த வயசில் சுகருக்கு அப்படின்றப்போ அவருக்கான மற்ற பிரச்சனைகளும் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும். பொதுவாக இந்த பழம் மட்டும் சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதான்றதையும் தாண்டி அவர் நேரில் வந்தார் அப்படின்னா அவருக்கான நிரந்தர தீர்வை நம்மளால் கொடுக்க முடியும். நம்ம மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் டயபெட்டிஸ் அப்படின்றது வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து எடுக்கக்கூடிய நோய் அல்ல. சுகருக்கு நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து எடுக்க தேவையில்லை. இதுதான் நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அது எப்படி சார், சுகர் வந்து WHO சொல்லிடுச்சு சுகர் வந்து சரி பண்ண முடியாது, க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு. நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நான் க்யூர் பண்ணுவேன்னு சொல்ல கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னென்னா உங்களுடைய சுகர் அளவை வந்துருச்சு அப்படின்னா சரி பண்ண முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அது கண்ட்ரோல் வச்சுக்கலாம். வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து எடுக்காமல் உங்களுடைய உடற்பயிற்சிகள் மூலமாகவும் உங்களுடைய உணவு முறை மூலமாகவும் அந்த சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸே சாட்சி. இதுக்கு நீங்கள் டவுட் இருக்குது அப்படின்னா நேரில் வரலாம். வந்தீங்கன்னா எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ரிப்போர்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. வருவாங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் கூட மருந்து எடுத்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் எடுத்துட்டு அந்த சுகர் லெவல் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும்போது நம்ம படிப்படியாக நம்மளோட மருந்துகள் நிப்பாட்ட ஆரம்பிச்சிடும். அது ஏன் 2 வருஷம் 5 வருஷம் வரைக்கும்லாம் இழுக்குது அப்படின்னா, ஒரு சில பேஷண்ட் இன்சுலின்லாம் போட்டுட்ருப்பாங்க. இன்சுலின் போடுவாங்க, 50-55 வயசு மேலே இருப்பாங்க, 60 வயசு மேலே இருப்பாங்க. அவங்கள நான் அப்படியே டப்புன்னு நாளைக்கு நிப்பாட்டுக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இவர் மாதிரியான ஆட்கள்லாம் வராங்க, 39 வயசு ஆகுது அப்படின்றாரு. இவர் வராரு, இவரோட சுகர் ஓரளவு கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னா இவருக்கான விஷயங்கள் எல்லாம் டயட்லேயே கண்ட்ரோல் பண்ண சொல்ல போனால் ஒரு 6 மாதத்தில் இவருடைய சுகர் லெவலை நான் கண்ட்ரோல் பண்ணி இவரை என் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். அதாவது ஃபுட்டும் உடற்பயிற்சியும் இது 2 மட்டுமே வச்சு அவருடைய சுகரை என்னால் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். அவருக்கு மருந்து மாத்திரைகள் அப்படின்னு கண்டிப்பாக தேவைப்படாது. ஒரு வேளை சுகர் லெவல்லேருந்து கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா அதிகமாக இருந்தாலும் இவரோட வயசுக்குலாம் என்னால் ஒரு வருஷத்துக்குள்ளே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும். வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் மருந்துகள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே உங்களுடைய சுத்தமாக எல்லா அலோபதி மருந்தும் நிப்பாட்டி உங்களுக்கு வெறும் உடற்பயிற்சிகளும் உணவு முறை மாற்றத்தில் மட்டுமே உங்களுடைய சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் வாழ்நாள் ஃபுல்லாக. நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஒரு கைடன்ஸ் வந்து என்னால் வெறும் கேமரா பார்த்து இப்படி உங்ககிட்ட மட்டும் சொல்லிட முடியாது. அதுக்கு நேரில் வரும். ஏன்னா இன்சுலின் அவர் உடம்புல எவ்வளோ இருக்குன்னு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி ஹோமா ஐஆர் அப்படின்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது உங்கள் உடம்புல எவ்வளோ இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தெரியும். சி பெப்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டெஸ்ட். அது எதுக்குன்னா நம்ம உடம்புல வந்து இன்சுலின் கரெக்டான அளவில் இருக்குது, அது போய் ஒழுங்காக வேலை செய்யுதா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது அவர் உடம்புல அந்த இன்சுலின், அதாவது ஜென்ரலாக நீங்கள் வந்து சுகர் டெஸ்ட் அப்படின்னு என்ன நினச்சிப்பீங்கன்னா, போய் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டு, சாப்பிட்ட அப்புறம் ஒரு டெஸ்ட், அதை எடுத்து பார்த்தோம்னா போதும் அப்படின்னு நினச்சிப்பீங்க. இன்னொன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு டெஸ்ட்டு HbA1c அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். இதையும் தாண்டி இன்னும் நிறைய டெஸ்ட் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்கள் உடம்புல அந்த இன்சுலின் அளவு கரெக்டாக சுரக்குதா, அது ஒழுங்காக போயிட்டு குளுக்கோஸை பைண்ட் பண்ண வைக்குதான்ற வரைக்கும் ரொம்ப டீப்பான ஒரு சில டெஸ்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளட் டெஸ்ட் வேல்யூ சொல்லிடும், சார் இவருக்கு வந்து மருந்தே தேவையில்லை சார், இவருக்கு வந்து வெறும் ஃபுட்டே போதும், இந்த உணவு முறையிலே அவர் காப்பாற்றலாம் அப்படின்றது அந்த பிளட் ரிப்போர்ட் வந்து ஈஸியாக காட்டி கொடுத்தணும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஒரு மருத்துவ முறை தான் நம்மக்கிட்ட இருக்கிறது. இயற்கையான முறையில் சுகரை கண்ட்ரோலில் வச்சு உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து எடுக்காமல் வெறும் உணவு முறையை வச்சு மட்டுமே எப்படி சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு பயிற்சி வகுப்பாகவே நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நம்ம டாக்டர்ஸ் அவங்க சொல்லி தருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக நேரில் வாங்க சார், உங்கள் வயசு ரொம்ப கம்மி, நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கான தீர்வு, நிரந்தரமான தீர்வு கண்டிப்பாக நம்ம ஹெர்போகேர் மருத்துவமனையில் கிடைக்கும். இப்போ நம்ம பீட்டர் அப்படின்றவுக்கான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அவர் வந்து 2 மில்லியன் இருக்குது. எனக்கு அவர் கேட்குற விஷயம் என்னென்னா, என் ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு 2 மில்லியன் இருக்குது, அதை நான் அதிகப்படுத்தணும். இதுதான் அவருடைய கொஸ்டினாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு நான் ஆன்சர் சொல்ல வந்தேன். சொல்லும்போது இந்த கால் வந்துருச்சு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறேன். அவர் ஒய்ஃபுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறாருன்னா, அவங்களோட மென்சஸ் நார்மலாக இருக்குது, ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. வேறு ஏதாவது ஸ்கேன் பண்ணி பார்த்துக்காரா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு விஷயம் சொல்லலாம், ஆன் ஓவுலேட்டரி சைக்கிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா, உங்கள் உடம்புல அந்த எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கருமுட்டை வந்து வளர்ச்சி இருக்காது, ஆனால் மாதம் மாதவிடாய் மட்டும் கரெக்டாக இருக்கும்.
அதை வச்சு வெறும் மாதவிடாய் கரெக்டாக இருக்குது அப்படின்றத மட்டும் வச்சு அவங்களுக்கான ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவேளை கருமுட்டையே வளராமல் அவங்களுக்கு மாதவிடாய் கூட மாதம் ஆகிட்டே இருக்கலாம். அதனால் ஒருவேளை அவங்க ஏதாவது ஸ்கேன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதையும் கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதை பார்த்துட்டு என்னால் முடியும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆணித்தரமாக என்னால் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுன்னா உங்கள் ஒய்ஃப்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவேன். இல்லைனா அவங்களுக்கு ஒரு நேரில் கூட்டிகிட்டு வாங்க. நம்ம எல்லா மருத்துவமனையிலையுமே நம்மளுடைய எல்லா கிளைகள்லையுமே பெண் மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க நேரில் வந்தாங்கன்னா அவங்களுக்கான கரெக்டான வழிமுறைகளையும் அவங்கள உட்கார வச்சு கரெக்டான கைடன்ஸும் கொடுக்க முடியும். உங்களுக்கான தீர்வுக்கு நான் வரேன் சார். உங்களுக்கு வந்து 2 மில்லியன் இருக்குது, அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா ட்ரீட்மெண்ட், எங்கள் அப்பாவோட கைடன்ஸில் நம்ம டாக்டர்ஸ் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் பல ஆயிரம் மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் நீங்கள் நெட்டில் கூட பார்க்கலாம். குழந்தையின்மைக்காக வந்தவங்க, குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸோ எங்கள் அப்பா பர்சனலாக நம்புறது என்னென்னா, இந்த 2 மில்லியனை 20 மில்லியன் ஆக்குறதோ 200 மில்லியன் ஆக்குறதோ அதை வந்து அவர் பர்சனலாக நம்பலை. என்னென்னா உங்களோட பிளட் ரிப்போர்ட்டோ உங்களுடைய ரிப்போர்ட்டோ கையில் இருக்க ரிப்போர்ட்டில் வேல்யூ அதிகமாகிடுச்சு அப்படின்றத நம்பலை. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னா உங்கள் கையில் குழந்தையாக கையில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 2 மில்லியன் 20 மில்லியனாக ஆக்குறதுல குறிக்கோளாக இல்லாமல் இந்த 2 மில்லியனில் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அதில் எப்படி நம்ம குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு போகணும். இந்த 2 மில்லியன் 20 மில்லியன் ஆகிட்டா குழந்தை பிறந்தமானா கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் ரிசல்ட்டு, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா உங்கள் ரிசல்ட்டு நீங்கள் கையில் குழந்தையாக பார்க்கலாம், அது ரிப்போர்ட்டில் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இவ்வளோ தூரம் நான் சொல்லிவிட்டு ஒரு டிப்ஸ் கொடுக்கலன்னா நல்லா இருக்காது. ஏலக்காயும் பாலும் எடுத்துக்கலாம். ஏலக்காய் பால் இல்லைனா ஏலக்காயில் நெய் கலந்து எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். பூண்டு மிகப்பெரிய ஒரு அஃப்ரோடிசியாக், பூண்டு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் எடுத்துக்கலாம். அப்புறம் முருங்கை கீரை நிறைய எடுத்துக்கிறது நல்லது. வெண்பூசணி விதை இருக்குது பார்த்தீங்களா, ட்ரை சீட்ஸ் கிடைக்குது நிறைய. பூசணி விதை, வெள்ளரி விதை, இந்த மாதிரியான விதைகள்லாம் கிடைக்குது. சாரப்பருப்பு அற்புதமான ஒரு அஃப்ரோடிசியாக். அது வந்து டெஸ்டோஸ்டிரான் பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஆண்களுக்குனே கிடைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் சாரப்பருப்பு அப்படின்றது. அது உங்களால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு அதை ரெகுலராக எடுத்துக்காங்க. இதையும் தாண்டி அந்த முருங்கை கீரை இருக்குது பார்த்தீங்களா, முருங்கை கீரையை வதக்கும் போது முருங்கை பூ கிடைக்குது அப்படின்னா முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை இதெல்லாம் போட்டு வதக்கி கொஞ்சமாக நெய் சேர்த்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இதை மட்டும் சேர்த்து விளக்கி லைட்டாக ஒரு லேகிய பதத்தில் அது கிண்டி அதை ஒரு உருண்டை, நல்லா ஒரு இவ்வளோ பெரிய உருண்டை காலையில் சாயங்காலம் 2 வேளை டெய்லி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கணும். ஆனால் ஏன்னா நீங்கள் லைட்டாக நெய் இந்த மாதிரி விஷயம் செஞ்சு நீங்கள் லேகியம் அப்படின்னா லேகியமாக செய்ய போகிறதில்ல, ஜஸ்ட் அதை வதக்கி செய்ய போகிறீங்கன்றப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் காலைல சாயங்காலம் சாப்பிட முடியலனா கூட டெய்லி ஒரு வேளையாவது மதியத்தில் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு உருண்டை சாப்பிட்டே வாங்க. அதை சாப்பிடும்போது பால் சேர்ந்த உணவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டே நம்ம இதை பற்றி பேசியிருப்போம், விட்டமின் சி நிறைஞ்ச உணவுகள் எடுக்கணும் அப்படின்னு. அந்த விட்டமின் சினா ஒரு எலுமிச்சை ஜூஸோட சேர்த்து குடிக்கலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கவுண்ட் கண்டிப்பாக அதிகமாகும். ஆனால் நிரந்தர தீர்வு அப்படின்றது நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். ரிப்போர்ட்டில் மட்டும் பார்க்காதீங்க. அந்த 2 மில்லியனில் 20 மில்லியன் ஆக்கிறத பற்றி யோசிக்காமல் அந்த 2 மில்லியனில் எப்படி குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்றத யோசிங்க. அதுக்கான தீர்வு நீங்கள் நேரில் வாங்க, நம்ம மருத்துவமனையில் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கலாம். மீதியை நாளைக்கு உங்களுடைய ரிமைனிங் ஒரு 6-7 பேர் கொஷின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க கேட்ட கேள்விகள்லாம் அதுக்கான ஆன்சர் எனக்கு இப்பயே கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் நேரம் ரொம்ப தாமதமாகிட்டே போகுது. அவங்களுக்கான ஆன்சரை நான் நாளைக்கு கொடுக்குறேன். இதில் எவ்வளோ பேருக்கு லைன் கிடைக்காம இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் கால்ஸ் இதோட நான் கட் பண்ணிட்டேன். வேறு எதுவும் கால்ஸ் வராத மாதிரி நான் பிளாக் பண்ணி வச்சுட்டேன். அதனால் நிறைய பேர் இப்போ கால் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்க, கிடச்சிருக்காது. நீங்கள் யாரும் எதுவும் கவலைப்பட வேணாம். எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான தீர்வுகளை நான் நாளைக்கு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சொல்கிறேன். உலகில் முதல் முறையாக சித்த மருத்துவத்தில் அதிநவீன தொழில்நுட்ப வசதியுடன் இயற்கை சுற்றுச்சூழலுடன் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போகேர் அதிநவீன பல்நோக்கு இயற்கை மருத்துவமனை.